சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 46வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 46வது பாடல். சேகரத்தின் உச்சியின் மேல் செந்தேனுக்கு இச்சித்தே போகவசம் ஆகுமோ போகாதார் தாகம் மிக அறவே உள்ளத்தில் வேண்டில் உன் தாழ் செந்தேன் அகமுறுமோ சொக்கநாதா. அற்புதமான ஒரு பழமொழியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பாடல் இன்றைய பாடல். மொடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி நாம் சர்வசாதாரணமாக சொல்கிற அந்த சொற்றொடர் தான் இன்றைய பாடலில் மிக அழகாக எடுத்து சொல்லப்படுகின்றது. அதாவது மாமரத்தோடைய உச்சியில் தேன் இருக்குது. அந்த தேனை சாப்பிடணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் அதை போய் அங்கே மேலே போய் அதை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா சந்தேகம்தான். எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அப்போ ஆசைப்பட்டுட்டு அப்படியே விட்டுற வேண்டியது தான். ஏன்னா அதை நமக்கு நடக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி நாம் அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னா இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கும்போது எல்லாம் என்னோட வினைப்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம். என்னோட பிராரப்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நான் வாங்கிட்டு வந்த பிராப்தம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ இதிலேருந்து நாம் வெளியில் வரணும்னு அந்த வலின்னு காரணமாக யோசிக்கிறோம். ஆனால் வெளியில் வர முடியுதா அப்படின்னா முடியறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மலம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மும்மலங்கள் இதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை முழுசாக விட்டுட்டு நாம் பெருமானுடைய திருவடியை அடைய முடியுமா? ஏன்னா இங்கே செந்தேன் அப்படின்னு சொல்கிறது பெருமானுடைய திருவடி இன்பம். அந்த இன்பம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா மும்மலங்கள் அருந்தால்தான் பெருமானின் திருவடி இன்பம் நமக்கு சுகிக்க முடியும். அது வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, ஆனால் அதை அனுபவிப்பதற்கு மும்மலங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும். எப்படின்னா மரத்துக்கு மேலே உச்சியில் இருக்கக்கூடிய தேன்கூடு, அந்த தேன் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சா அந்த மரம் ஏறுவதற்கும் அந்த தேன்கூட்டில் இருந்து நம்மளை அந்த தேனீக்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் தெரிஞ்சிருந்தாதான் அந்த தேனை நாம் சுகிக்க முடியும். அதே மாதிரி பெருமானோடைய இன்பத்தை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மும்மலங்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். இதில் ரொம்ப அழகான ஒரு குறிப்பை நாம் இன்னொன்று பார்க்கணும். எதன் மூலமாக நமக்கு வினை வருகின்றதோ அதன் மூலமாக தான் நம்மளுடைய வினையையும் நம்ம கழிக்க முடியும். இப்போ நமக்கு வினை எப்படி வருது அப்படின்னா மனம் மொழி மெய். நாம் சொல்கிறதுனாலேயோ நாம் செய்கிறதுனாலேயோ அல்லது நாம் நினைப்பதுனால வரக்கூடிய வினையை கழிக்கிறதுக்கு தியானத்தில் உட்காரணும். உடம்பால் வரக்கூடிய வினைக்கு சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், கோயிலில் போய் அங்கே சுத்தம் பண்ணுறது அல்லது பெருமானுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் உடல் தொண்டு செய்வது. இல்லை என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, நான் வெளியூரில் இருக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கறது கூட நம்மளால் செய்யக்கூடிய ஒரு சரியை தொண்டு தான், உடலால் செய்யக்கூடிய ஒரு சரியை தொண்டு. அடுத்தது வாக்குனால் செய்யக்கூடியதற்கு தான் நாம் திருமுறைகள் பாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ மனம் மொழி மெய்னால் ஈட்டப்பட்ட இந்த வினையை மனம் மொழி மெய்களால் தான் நாம் தொலைக்க முடியும். அதனால தான் இந்த மூன்றிலுமாகவே சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டு திருமுறைகளை வாயால் பாடிக்கொண்டு உடலால் உழவாரம் செய்து நம்மளுடைய வினையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க வரும்போது தான் பெருமானுடைய திருவடி இன்பத்தை நாம் சுகிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த 46வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை வண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.